இது வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் போர்டு லெனோவோ E4125 போர்டு. ஆக்சுவல் கம்ப்ளைண்ட் வந்து டிசி ஆம்பியர் வந்து 0.003. ஆக்சுவல் வந்து 22 இருந்து 28 30க்குள்ளே வரணும்ல. பட் ஆனால் 3 தான் வந்தது. அப்போ 3ன்னு நம்ம முடிவு பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு ஐஓ இன்னும் ஆன் ஆகலை அப்படின்னு. ஸோ அப்போது போர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பேர்ன் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரிய போகுது. ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஐசியும் பேர்ன் ஆகிடுச்சு, அந்த இடமும் என்ன ஆகிடுச்சுன்னா பேர்ன் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஜம்பர் அடிச்சிருப்பேன். உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல, பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த ஐசியோட பேடே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐசியை மற்ற பின்னெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு ஒரு ஜம்பர் பின்னை அடித்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த போர்டில் கெப்பாசிட்டர் இருக்காது, இங்கே தான் கெப்பாசிட்டர் இருக்கும். பட் ஆனால் அந்த இடமே ஃபுல்லாக எரிஞ்சு போனதால் என்னால் அந்த இடத்துல கெப்பாசிட்டர் என்னால் வைக்க முடியல. ஸோ இந்த இடத்துல இருந்து இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜம்பர் அடிச்சிட்டேன். போர்டை வந்து ஆன் பண்ணால் எனக்கு டிஸ்பிளே கிடைக்கிது. பட் ஆனால் பியூராக என்ன ஆகுது அப்படின்னா பிளாக் டிஸ்பிளே வருது. பியூராக என்ன ஆகுது, பிளாக் டிஸ்பிளே வருது. அப்போ பேக் டிஸ்பிளே வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் என்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் எல்சிடி கனெக்டரோட எல்லா விஷயங்களையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ என்ன ஆகலை அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெப்பாசிட்டர் நான் வைக்கலை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், இந்த போர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்காது, இந்த இடத்துல தான் கெப்பாசிட்டர் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சர்ஃபேஸ் போனதால் நான் இந்த இடத்துல நான் கெப்பாசிட்டரை கொடுத்துட்டு நான் போர்டை ஆன் பண்ணால் இப்போ எனக்கு ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே வருது. ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது வீலில் இருக்கிற ஏதாவது ஒரு கெப்பாசிட்டரை நீங்கள் விட்டுட்டு போர்டை ஆன் பண்ணிங்க அப்படின்னா கூட மதர் போர்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் டிஸ்பிளே வரும். அது டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இதுவும் இல்லை. ஏன்னா இதுக்கு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு தான் சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ இந்த கெப்பாசிட்டரை வச்ச பிறகு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்பராக டிஸ்பிளே வருது. ஓகேவா? ஸோ இதை ஒரு சர்வீஸ் நோட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க.